வெல்கம் பேக் டு கனிதக்ஷு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். அதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, பட்டை, லவங்கம், கொஞ்சமா கல்பாசி, அவ்வளோதான். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்ப நல்லா இத நம்ம வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளிய அரைச்சு ஊத்திடலாம். பெரிய தக்காளியா இருந்தா 1 தக்காளி அரைச்சு ஊத்திக்கோங்க. சின்ன சின்ன தக்காளியா இருந்தா 2 தக்காளி அரைச்சு ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய தக்காளியா போட்டு 2 அரைச்சு ஊத்தியிருக்கேன். இப்ப நம்ம தக்காளிய அரைச்சு சேர்த்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம இப்பவே சேர்த்துடலாம். இப்ப தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுறலாம். நான் இன்னைக்கு குடமிளகாய், கேரட், பீன்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். பொடியா கட் பண்ணிட்டு இதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். இத கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. இத நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள் நீங்க தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்ல வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டு, இங்க பார்த்தீங்கன்னா வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமா கரம் மசாலா போட்டு இதையும் போட்டு கொஞ்சமா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணிய விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பாஸ்தா நான் போட்டுருக்கேன். நீங்க வேக வச்சும் போட்டுறலாம். நான் அப்படியே குக்கர்ல வைக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்தா எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இது முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதுவே போதுங்க. 2 விசில் வச்சீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரா பாஸ்தா ரெடி ஆயிடும். அவ்வளோதான். உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ்ல. டொமேட்டோ சாஸ் வேணாலும் நம்ம லாஸ்ட்டா ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் குக்கர்ல 2 விசில் போட்டுருக்கேன். இங்க பாருங்க போட்டு எடுத்துட்டேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா கொழ கொழன்ட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க.